ஸோ வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு தமிழ் பேசிகிட்டு இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் பீஸோட வான ஆர்க் முடிஞ்சு எக் ஹெட் ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் எந்தெந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்காங்க, அதாவது எக் ஹெட்டில் ஆரம்பிக்கிறப்ப அவங்களோட பவர் லெவலில் கிட்டத்தட்ட எந்த லெவலில் இருக்கும் இருக்குது, என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாளில் வானோவில் நம்ம பேசிக்காக என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வானோ ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு மோல்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவாகவே இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லூஃபிக்கிட்டே இருந்தே போயிடுவோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த வானோசி ஆர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போவோம். ஸோ இந்த ஒரு ஆர்க்கை பொறுத்தவரையிலும் மற்ற கேரக்டரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட மாட்டாங்க. நம்ம லூஃபி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் இருந்திருக்கும். இது வந்து பிரிசனுக்குள்ளே போனதுக்கப்புறமே மேக்ஸிமமான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா பிரிசனுக்குள்ளார லூஃபி என்ன பண்ணுறன்னு தான் காமிச்சிருப்பாங்களே தவிர்த்து இதே சமயத்தில் வெளியே என்ன நடக்குதுங்கிறது கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதே கேக் ஐலாண்டில் வேறு மாதிரி இருந்திருக்கும். சாஞ்சி வச்சு தான் மொத்த ஸ்டோரியுமே சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த ஆர்க்கே அவருக்காக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆர்க்கை பொறுத்தவரையிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லூஃபி தான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம எல்லாமே பார்ப்போம். அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மொத்த ஆர்க்குமே மூவ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசனில் ஹாக்கிலே ஒரு புது டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுறதாகட்டும், ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கியர் 5 அன்லாக் பண்ணுறதாகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கில் நடந்திருக்கும். ஸோ கியர் 5 எபிசோட பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீனை தவிர்த்து அந்த ஒரு எபிசோட் எனக்கு பிடிச்சதாக இருந்தது. ஸோ எந்த சீன்னா கைடோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்ட் பத்தை லூஃபியை நோக்கி பிளாஸ்ட் பண்ணுறப்ப லூஃபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரவுண்டே ஃபுல்லாக இழுத்து அதை அப்படியே மறுபடியும் நம்ம கைடோவை நோக்கியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இந்த ஒரு சீனுக்கு அந்த அனிமேஷன் வந்து ஃபுல்லாக கஜன்னு இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னே சுத்தமாக தெரியாது. ஸோ அது மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. கிரேசியாக கொடுக்குறேங்கிற பேரில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்து வச்சுருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி. ஸோ 2 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு குறையும் எனக்கு அந்த எபிசோடில் தெரியல. ஸோ அடுத்து நம்ம எந்த கேரக்டரை பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஜோரோ தான். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஒரு ஆர்க் ஜோரோக்காக தான் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்த தவிர்த்து வேறு எங்கே சொன்னாலுமே அவரோட பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகாது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த ஒரு ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சான்ஸ். இந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வானாவில் வந்து சில பேர் வெளியே உலகத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஈவன் கூட ஒரு ஷோகன் வந்து பார்த்திங்கன்னா ஜோரோ மாதிரியே இருப்பார். ஸோ ஜோரோவோட பாஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆர்க் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஏன்னு தெரியல. அதிகபட்சம் இருந்தால் ஒரு 4 எபிசோடு தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஆர்க்குக்கு வருவோம். ஸோ இந்த ஆர்க்கில் தான் நம்ம ஜோரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து கிங் ஆஃப் எல்லாவே மாறி இருப்பார். அதேமாதிரி நியர் டெத்தே பார்த்துட்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த கேரக்டர் யாருன்னா ஊசாப். ஸோ ஊசாப்பை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ரோஸாக்கு அடுத்தது பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே அவருக்கு பவர் லெவலும் அதிகமான மாதிரியும் தெரில. அதே சமயத்தில் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே சுத்தமாக கிடையாது. கடைசியாக ட்ரெஸ் ரோஸால் தான் அவருக்கு அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவருக்குன்னு ஒரு மிஷனை கொடுத்துருப்பாங்க. அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அமைகிறப்ப மட்டும்தான் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் ஒரு பவர் லெவலும் வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த கேக் ஐலாண்டும் சரி வானோலையுமே அது மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அமையல. ஊசாப் வந்து தனியாக எந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அமையவே கிடையாது. ஈவன் இந்த வானோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமியும் ஒட்டாமாவும் கூட மேக்ஸிமம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊசாப் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் ஹாக்கியை யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் அமையவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 200 எபிசோடுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்ததுன்னா அது எல்பேஃப் ஆர்க்கில் வேணால் வரலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஞ்சி போன கேக் ஐலாண்ட் ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஞ்சியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் சாஞ்சியை நர்ஃப் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் அப்படியே எதுவுமே நடக்கலை. சாஞ்சி எந்த அளவுக்கு பெட்டராக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாஞ்சியோட என்ஹான்ஸ்மெண்ட்லாம் எல்லாமே அவேக்கன் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவரோட ஃப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக மாற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. ஸோ இனிமேல் சாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கலாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். ஸோ இனிமேல் வர எல்லா ஆர்க்லேயும். ஸோ அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு எவால்வும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஞ்சிக்கு நடக்கலை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமிக்கிட்ட வருவோம். ஸோ நாமியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டர் போல்ட் ஸ்டிக்கில் ஜூஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சும்மா வெறும் க்ளவுடாகவும் இல்லை வெறும் தண்டர் ஸ்டம் க்ளவுடாகவும் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஜூசேவில் இருப்பார். ஸோ இந்த ஒரு அப்கிரேட் மட்டும்தான் நம்ம நாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அடுத்து நம்ம சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்புல் ஃபார்மை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருப்பார். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு மாத்திரைகளை ரெடி பண்ணி அந்த ஒரு ஃபார்மை கண்ட்ரோல் எடுத்திருப்பார். பட் ஆனால் அதே சமயத்தில் இவருக்கு அதுக்கான சைட் எஃபெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராபின் கிட்ட பார்ப்போம். ஸோ ராபினை பொறுத்தவரையிலும் பவர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவில் சைல்டில் அந்த டெவில் மாதிரியான ஒரு ஃபார்ம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் வானோவோட அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு போனி பற்றியுமே அவங்களுக்கான நியூஸ் வந்து கிடச்சிருக்கும். வானோவில் இருக்க
போனிகில்ஃபை பற்றி அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ ராபினை பொறுத்தவரை இப்போதைக்கு ஃபைனல் போனிகில்ஃபை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ராங்கி, ப்ரூக் அண்ட் ஜிம்பே. ஸோ இவங்க 3 பேரையும் எடுத்து வச்சு பார்த்தோன்னா, ஸோ ஃப்ராங்கிக்கு மட்டும் கேப்டன் ஃப்ராங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்மம் இருக்க மாதிரி புதுசாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த ஒரு விஷயமே இருக்காது. ஸோ ஃப்ராங்கியை பொறுத்தவரைக்கும் புதுசாக அவருக்கு ஒரு ஆர்மர் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஜிம்பே வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக சண்டேக்கு மட்டும்தான் வந்திருப்பார். ஐ மீன் எண்ட் ஆஃப் த ஆர்க்கில் தான் அவர் வருவார். ஸோ அவரை வச்சு அந்த சண்டேயுமே மேக்ஸிமம் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது. அவரை எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, லூஃபியோட அந்த டெவில் ஃப்ரூட்டோட அந்த பாஸ்ட் அதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஷாங்க்ஸ் வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டை திருடுனா அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறதுக்காகவே ஒரு ஃபைட் நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு ஆர்க்கில் ரொம்ப ரொம்ப மோசமாக யூஸ் பண்ண கேரக்டர் யாருன்னா நம்ம ப்ரூக்கு தான். ஸோ அவருக்குன்னு எந்த ஒரு யூனிக்கான ஃபைட் சீன்ஸுமே சுத்தமாக இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ராபினுக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக எந்த ஒரு ஃபைட் சீனுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த ஆர்க்குமே கம்மியான ஸ்க்ரீன் டைம் வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம ப்ரூக்கு தான் இருக்கும். நீங்கள் ப்ரூக்கே கம்மியாக தான் இந்த வான ஆர்க்கிலே பார்த்துருப்பீங்க. ஸோ மற்ற கேரக்டர் பார்த்த அளவுக்கு ப்ரூக்கை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் போன ஆர்க்கில் பிக் மாம்கிட்ட இருந்து போனிகில்ஃபோட ட்ரேசஸையே திருடிட்டு இருந்தால் நம்ம ப்ரூக்கு. ஆனால் இந்த ஆர்க்கில் சும்மா உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இந்தந்த நிலைமையில தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஹெட் ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த ஆர்க் அவங்க என்னென்னலாம் மாற்ற போகுது அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க. சினி அமைச்சர் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.